வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிக்கு புக்கு தமிழா. நான் உங்கள் தர்ணீந்திரா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்யூச்சரில் நம்ம என்னோடய சேனலில் என்னென்ன கண்டென்ட்ஸ் வரப்போகுது பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபிஷ் வீடியோஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடிங்களை சம்மந்தப்பட்ட வீடியோஸே ஃபுல்லாக போட்டிருந்துருக்கேன். இனிமேல் ஃப்யூச்சரில் என்னென்ன வீடியோஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன். சின்ன ஒரு சேனல் இன்ட்ரோ வீடியோ ஆட்டம் கூட சொல்லிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். என் பேர் வந்து பார்த்திங்கன்னா தர்ணீந்திரா. இப்போ வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நான் படிச்சுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து என்னோடய ஒரு ஹாபின்னு கூட சொல்லலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால யூடியூபுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன வந்து வீடியோஸ் போடலான் இருக்கேன், இப்போ என்னென்னலாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிலாம் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சார்ந்த வீடியோஸ்லாம் போட போகிறோம் அப்படின்னு தெரியும். நான் என்ன ப்ளேலிஸ்ட்டை எடிட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். இனிமேல் என்னென்ன வீடியோஸ் போட போகிறோன்ட்டு அதில் என்னென்னலாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்டன் ஒர்க்ஸ், அக்ரி அண்ட் பிளான்ஸ், இந்த டாபிக் சம்மந்தப்பட்டது தான் வந்து நம்ம சேனலில் இப்போ நிறையாவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், அக்ரி சம்மந்தப்பட்டதும் செடி சம்மந்தப்பட்டதும். அதனால் பார்த்திங்கன்னா கார்டன் ஒர்க்ஸ், அக்ரி அண்ட் பிளான்ஸ், அதாவது வந்து செடி, விவசாயம், அப்புறம் அதை தவிர வந்து நம்ம வீட்டு தோட்டம்னு சொல்லலாம், அதுக்கான என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமான ஒரு வீடியோஸ் போட போகிறோம். அப்புறம் ட்ராவல் வீலாக்ஸு. ஆமாங்க, இப்போ வந்து கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால வந்து நான் பெருசாக பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ராவல் வீலாக்ஸ் நிறையா பண்ணலான்னு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோஸ் மட்டும் நான் ட்ராவல் வீலாக்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் வீடியோஸ் பண்ண போகிறோம். குக்கிங் வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 குக்கிங் வீடியோஸ் பண்ணியிருக்கு. இதே தவிர நான் இன்னும் நிறையா பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஷ் க்ரோத் அண்ட் பாண்டு. ஆமாங்க, ஃபிஷ் க்ரோத் பற்றி பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபிஷ் ரூம் டூர் வீடியோவோட போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள் பார்க்கலனா. அப்புறம் பாண்ட் வீடியோஸும் உங்களுக்கு தெரியும். பாண்ட் வீடியோஸ் நல்லாவே நமக்கு வந்து வியூஸ் வந்திருக்கு ஓரளவுக்கு. அதை பற்றியும் நம்ம போட போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா யூடியூப் டிப்ஸு. யூடியூப் சார்ந்தது, யூடியூப்பில் எப்படி நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம், யூடியூப்பில் எப்படி சப்ஸ்கிரைபர் சேர்த்துறது, யூடியூப்பில் சில டெக்னிக்கல் விஷயம்லாம் பற்றி நான் இனிமேல் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். ஹவு டு மானிட்டைஸ் அப்படின்னு சொல்லி அது போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு சேனலில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் 2020 க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப் சார்ந்தது நான் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவேர்னஸ் வீடியோ. பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து என் சேனலில் பெருசாக வியூஸ் போட, ஆனால் நிறையா பேர் போட்டிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா வேறு ஒரு சேனலில் பார்த்துட்டு நானும் இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய சேனலில் போட்டேன். பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து அந்த இதை மாற்றிட்டாங்க. அது ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா, அவேர்னஸ் வீடியோவில் வந்து ஹிந்திக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் 2 தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஹிந்தியும் இங்கிலீஷ் சம்திங் தான் போட்டிருந்தாங்க. அது தவறு அப்படின்னு சொல்லி 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து இந்தியாவில் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ கூகுள் வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டான நம்பர்ஸ் வரும். அதனால் வந்து பெருசாக ஒரு சேஞ்ச்னால் சில மாற்றங்கள் நடக்கும் அவேர்னஸ் வீடியோ போடுறதுனால. அவேர்னஸ் வீடியோஸ் இன்னும் நிறையா நான் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டென்னிஸ் கிரிக்கெட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிள் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சிம்பிள் டாக்ஸ்னால் நிறையா டாக்கட்டிவ் கண்டென்ட்ஸ் நிறையா. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பேசுகிற கண்டென்ட் தான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 5 வீடியோ பக்கத்தில் பேசுகிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மாதிரி பேசுகிற வீடியோஸ் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஐடியா. இதை மீறி வந்து ஃபுட் வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன். ஃபுட் வீடியோஸ் இப்போ வரைக்கும் ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் போடலான்ட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டெக் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வரும். இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து 1 வீக் ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வரக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன் வந்து வீடியோ லேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நான் இப்போ தான் பார்த்திங்கன்னா எடிட்டிங் கற்றுட்ருக்கேன். யூஸ்வலாக ஒரு சாதாரண நாள் எடிட்டிங் பண்ணால் ஒரு அரை நாளில் பண்ணிடுவாங்க. இந்த அப்படி இல்லை, நான் பார்த்திங்கன்னா ஒரு 1 டே 1.5 days எடுப்பேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டுருக்கேன். ஏன்னா இன்னும் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடிட்டிங்கில் லேர்ன் பண்ணல. பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்னால நான் படிச்சுட்டு இருக்கேன். அதுமாரி பார்த்திங்கன்னா நான் வீடியோவும் எடுக்கணும். அதனால் வந்து கண்டினியூஸாக வீடியோ பண்ண முடியாது. வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சா இனிமேல் ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுதுன்ட்டு ஸ்டே டியூன்ட். கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோஸ்லாம் வரும். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சிக்கு புக்கு தமிழா CBT. நன்றி, வணக்கம்.